வாங்க, இதில் கையெழுத்து போடுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. அம்மா தாயே, இது என்ன சோதனை? யார் அந்த பெரியவர்? அவர் எங்க இருக்காரு? அவருக்கு ஏற்பட போற ஆபத்துல இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாரி, தேவி அம்மா வந்துட்டீங்களா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மாரி. என்னம்மா இது? நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும்? என்ன மாரி, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? என்னோட பூவையும் பொட்டையும் நீதானே காப்பாத்தி கொடுத்த. ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? நான் என்னோட கடமையை தான் செஞ்சேம்மா. நீங்க நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்த வேண்டாம்மா. சரி மாரி, உன் விருப்பம்தான் என்னோட சந்தோஷம். எனக்காக நீ இன்னொரு உதவி செய்யணும் மாரி. என்ன செய்யணும்மா? சொல்லுங்க. கங்காதரன் ஒருத்தரை நீ போய் சந்திச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சரிம்மா. யார் அந்த கங்காதரன்? எங்க இருக்காரு? ஜெயில்ல. என்னம்மா சொல்றீங்க? ஜெயில்ல இருந்து இன்னைக்கு விடுதலையாக போறாரு. நீ ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஜெயில இருக்கிற ஒருத்தரை எதுக்காகமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? என்ன தப்பு பண்ணிட்டு அவரு ஜெயிலுக்கு போனாரு? இப்ப எதையுமே என்கிட்ட கேட்காத மாதிரி. நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன மாதிரி? எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? செய்றேம்மா. நான் ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் மாரி. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உங்க மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர போறாரு. நல்ல விஷயம் தானே சிஸ்டர். அதுக்குள்ள உடம்பு குணமாயிடுச்சா? ஐயோ, ஆமா, எப்படி சிஸ்டர் சமாளிக்க போறீங்க? அதுதான் டென்ஷனா இருக்கு. பாத்து அப்பா, பாத்து அப்பா. அப்பா, ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பாத்து. மெல்ல. செப்பல் கழட்டுங்கப்பா. பாத்து. அப்பா, உட்காருங்க. உட்காருங்க. பாத்து மெல்ல. மாமா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? மருந்து ஏதோ வேலை செஞ்சிருக்குது.
அம்மா ஏமா அங்கே நிக்கிறீங்க? பக்கத்துல வாங்க. வரவேணா. பா பா என்னாச்சுப்பா? அவன் என் பக்கத்துல வரக்கூடாது. வரக்கூடாதா? டாடி என்னாச்சு உங்களுக்கு? அம்மா பக்கத்துல வந்தா என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா நீங்க வாங்கம்மா. சூர்யா, சூர்யா, அவன் என் பக்கத்துல வரக்கூடாது. அவரு மோசக்காரி, நம்பிக்கை துரோகி, அவன் ஒரு கொலைகாரி. ஐயோ, மாம்சு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே. இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. மாட்டிக்குவோமா? டாடி ப்ளீஸ், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. மா நீங்க வாங்கம்மா. நோ நோ நோ, அவன் என் பக்கத்துல வரவேண்டா சூர்யா. அந்த மோசக்காரி அங்கேயே இருக்கட்டும். சிஸ்டர் மாட்டிக்கிச்சு. அவன் என் பக்கத்துல வரக்கூடாது, என் பக்கத்துல வரக்கூடாது. சரி ஓகே டாடி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தினேஷ் ப்ரோ டாடி ரூமுக்கு கூட்டு போ. ஓகே ப்ரோ. வாங்கப்பா வாங்கப்பா. அவ மோசம் பண்ணிடுவா, நீங்க ஏமாத்தாதீங்க. வாங்கப்பா. அவ கொலைகாரி, டாடி. அவ கொலைகாரி, கொலைகாரி, அவ கொலைகாரி, அவ வாங்க. கொலைகாரி. அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க சூர்யா. மா அழாதீங்கம்மா. ட்ரீட்மெண்ட்ல அப்பாவுக்கு ஏதோ தப்பான ஊசியை போட்டதுனால அவரோட பிரைன் பாதிக்கப்பட்டு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. அதனால அவர் பேசுனதையெல்லாம் மறந்துருங்கம்மா. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அடே கப்பா, வரலாறு காணாத நடிப்புடா சாமி. அவர் பேசினதுக்காக நான் வருத்தப்படலப்பா சூர்யா. எப்படி இருந்த உங்க அப்பா இப்படி ஆயிட்டாரே, அத நினைச்சாதான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பர். கிளிசரின் போடாமலே கண்ணீர் வருதே. சும்மா சொல்லக்கூடாது. சிஸ்டரா கொக்கா அசத்துறாங்களே சிஸ்டர். ஆன்ட்டிய பார்த்து அங்கிள் எதுக்காக அப்படி டென்ஷன் ஆனாரு? ஆன்ட்டி இப்போ எதுக்காக கண்ணீர் விடுறாங்க? சரியா படலையே, ஏதோ தப்பா இருக்கு. மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. அப்பா குணமாயிடுவாரு. நீங்க தைரியமா இருங்கம்மா. நீ சொல்றதுனாலதான்ப்பா சூர்யா நான் கொஞ்சமாவது தைரியமா இருக்கேன். அப்பாவை பத்திரமா பாத்துக்கோப்பா. மா நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க தைரியமா இருங்க. மரியாதையா இடத்த காலி பண்ணிடுவோம். கங்காதரன் ஒருத்தரை நீ போய் சந்திச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். தேவி அம்மா ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்களே, நேரமாச்சே. என்ன மாரி முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதனாலதான் மாரியோட முகமே மாறி இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே.
பெர்ஃபார்மன்ஸ் சிஸ்டர். நீங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சூர்யா பையன் நம்பிட்டான் சிஸ்டர். ஆமா, அந்த பைத்தியக்கார பையன் மாம்ஸ், அவன் வாயை எப்படி அடைக்க போறீங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீ போய் கங்காதரனை பார்த்து பேசி கூட்டிட்டு வா. ஆமா, ஜெயிலுக்கு போகணும்ல சிஸ்டர். நான் மறந்துட்டேன், உடனே போயிட்டு வரேன் சிஸ்டர். கங்காதர முக்கியம், மறந்துடாத. போ. சரிங்க சிஸ்டர், நான் ஜெயிலுக்கு போறேன். இந்த வெளி உலகத்தை பார்த்து 16 வருஷம் ஆச்சு. இனி நான் சுதந்திர பறவை. இந்த வெளி உலகத்துல நான் பார்த்து ரசிக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அந்த கொலைகாரிக்கு ஒரு முடிவை கட்டணும். அதுதான் என்னோட முதல் வேலை. இல்ல, முக்கியமான வேலை. சங்கரபாடி இங்க எதுக்காக வந்திருக்கான்? யார பார்க்க வந்திருப்பான்? வணக்கம் சார். வணக்கம் சார், கங்காதரனை பார்க்கணும் சார். கங்காதரன் விடுதலை வெளியே போயிட்டாரு. நம்மளை தேடிதான் வந்திருக்கான். இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. சார், எப்ப சார் விடுதலை ஆகி போனாரு? இப்பதான் போனாரு. நீங்க வரும்போது எதிரில பாத்துருக்கலாமே. பார்க்கலையே. ஆஹா, கங்காதரன் மிஸ் ஆயிட்டானே. நான் சிஸ்டருக்கு என்னத்த பதில சொல்லுவேன்? இப்பதான் ரிலீஸ் ஆகி போறான்னா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான். உடனே போனா பிடிச்சிடலாம். வரேன் சார். சரி. மாறி எதுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கிறா? ஒருவேளை கங்காதரனை தேடி வந்திருப்பாளோ? கங்காதரனை மாரிக்கு எப்படி தெரியும்? சார், கங்காதரனை பார்க்கணும். கங்காதரன் விடுதலை வெளியே போயிட்டாரேம்மா. எப்போ விடுதலை ஆகி போனாரு? இப்பதான் போறாரு. தேவி அம்மா கங்காதரனை பார்க்க சொன்னாங்களே, இப்ப என்ன பண்றது? சரி, நான் வரேன் சார். சார், இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க யாரை தேடி சார் வந்தாங்க? நீங்க தேடி வந்த அதே கங்காதரனை தான் அந்த அம்மாவும் தேடி வந்தாங்க. நல்ல வேளை மாரியும் கங்காதரனை பார்க்கல. அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல இந்த விஷயத்தை சிஸ்டர்ட்ட சொல்லணும். வரேன் சார். தேவி அம்மா ஜெயில கங்காதரனை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா நம்ம ஜெயிலுக்கு போறதுக்குள்ள கங்காதரன் விடுதலை ஆகி போயிட்டாரே. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆள் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியலையே. ஐயோ, வயசான பெரியவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி அபூர்வ சக்தியில தெரிஞ்சதே. அவரை வேற ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அவரை நான் எங்க போய் தேடுவேன்? எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே.
இப்போ தாராவால நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நினைச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் இந்த கெட்டப்ப அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். கங்காதரன் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அப்புறமா தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல அந்த வயசான பெரியவரை ஆபத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். அவரை எங்கன்னு போய் தேடுறது? அபூர்வ சக்தியில பார்த்து ஆக்சிடென்ட் நடந்த ரோடு மாதிரியே இருக்கே. அபூர்வ சக்தியில பார்த்து அதே வண்டி, ஆக்சிடென்ட் நடந்த அதே இடம். அப்போ அந்த வயசான பெரியவர் அபூர்வ சக்தியில பார்த்து அதே பெரியவர். ஐயா வாங்க. என்னாச்சு? ஐயா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? யார் என்ன காப்பாத்துனது? நல்ல வேலை, ஒரு வண்டியில அடிபட பாத்தீங்க. ஐயோ, அப்படியா? ரொம்ப நன்றிம்மா. உன் பேர் என்னம்மா? என் பேரு மாரி. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். ஐயா நில்லுங்க, நான் உங்களை வீடு வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு வந்துடவா? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன காப்பாத்தினே, எனக்கு அதுவே போதுமா. இப்போ ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டோம், ஆனா இப்படியே விட்டுட்டு போக முடியாதே. ஐயா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு எந்த சிரமமும் இல்ல, உங்களை நான் வீட்லயே விட்டுட்டு போறேன். எனக்கு வீடு வாசல் சொந்தம் பந்தம் யாருமே இல்லம்மா. நான் ஒரு அனாதை. நான் வரேன். அப்போ தயவு செஞ்சு என் கூட ஏன் வீட்டுக்கு வாங்க ஐயா. யாருமா நீ? யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி உன் வீட்டுக்கு வர்றது? என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. நான் போறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் போறேன். ஐயா, நான் தேவி குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளியோட மருமக. என்ன சொன்ன? ஆமா ஐயா, தேவி குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளி ஜெகதீஷ் தேவி அம்மாவோட மருமக. என்ன நம்பி நீங்க என் கூட வரலாம். தேவி அம்மா மருமகளா நீ? ஆமா ஐயா, தயவு செஞ்சு என் கூட வாங்க ஐயா. கடவுள் இருக்காம்மா, அவன் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். நான் உன் கூட வரமா. இதுக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இருங்க, ஆட்டோ பிடிக்கிறேன்.